ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரக்கோலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இந்த பச்சை கலர் போகாமல் எப்படி சமைக்கிறது, எல்லா நியூட்ரிஷனும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி சமைக்கிறதுங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரக்கோலி வாங்கி நல்லா குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நாங்கள் கட் பண்ணிக்கலாம். உப்பு, வினிகர் நீங்கள் சுடு தண்ணியிலெல்லாம் போடவே கூடாது. போட்டிங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். ஒரு சிலர் அப்படி தான் செய்கிறாங்க. சுடு தண்ணியில் போட்டு காலிஃப்ளவர் கழுவுற மாதிரி கழுவுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆர்டினரி தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு அரை மூடி வினிகர். பாருங்கள், இந்த வினிகர் தான் ஒரு அரை மூடி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் இதை வடித்து இன்னொரு தடவை ஆர்டினரி வாட்டரில் கழுவிட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரக்கோலியில் நாங்கள் அந்த தண்டு பகுதியும் நாங்கள் கட் பண்ணி போடலாங்க. நீங்கள் தண்டு பகுதியை கட் பண்ணி எரியாமல் மேலே இருக்கிற பூவை மட்டும் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி நான் பாருங்கள், இந்த தண்டு பகுதி இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். தண்டு பகுதியில் மேல் பகுதியை மட்டும் நாங்கள் அப்படியே சீவி எடுத்துடலாம். முள்ளங்கியோட மேல் தோலெல்லாம் சீவுற மாதிரி பாருங்கள், இது மாதிரி நான் சீவி மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த தோல், இந்த ரஃப்பாக இருக்கிற தோலெல்லாம் இது மாதிரி சீவி எடுத்துட்டு உள்ளார நல்லா கிழங்கு மாதிரி சாஃப்டாக ஒரு தண்டு மாதிரி வரும். அதை நாங்கள் நல்லா கட் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்டில் மெயினாக முக்கியமாக அதில் தாங்க நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ப்ரக்கோலி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி வெறும் உப்பு, கொஞ்சம் வினிகர் இருந்தால் வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு அப்புறம் கழுவிடலாம். மஞ்சத்தூள் தேவையில்லை, ஏன்னா இது கலர் மாறிடும். இப்போ பச்சை கலராகவே உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆர்டினரி மரசெக்கு கடலை எண்ணெயில் தான் சமைக்கிறேன். பட்டரில் கூட பிரியா இருக்கிறவங்க பட்டரில் கூட சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், வெறும் சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம். பூண்டு ஒரு 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டேன். தேவைக்கு ஏற்ப காரம் இது நான் கிள்ளி வச்சுருக்கேன். மிளகாய் தூளெல்லாம் போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த கலர் போயிடும், பச்சை கலரு. அப்புறம் இது தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த பூண்டை போட்டுக்கலாம். ரெட் சில்லி, இது ஆனியன். ஒரு சிலர் ஆனியன் கூட போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஆனியன் போட்டு தான் செய்கிறேன், நம்ம இந்தியன் ஸ்டைலில். ப்ரக்கோலி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற சத்துக்கள் பூரம் போயிடும். இதை முக்கியமாக நாங்கள் அரை வேக்காடு ஆஃப் குக்கிங் தாங்க செஞ்சு சாப்பிட்ணும். நாங்கள் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் எதுவும் எந்த ஸ்பைசஸ் பவுடர் எதுவுமே தேவையில்லை. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சுகரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடும். சுகர் போடுறது உங்களுக்கு அந்த ப்ரக்கோலியோட கலர் உங்களுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ப்ரக்கோலி கழுவி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதை அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிக்கிறதோட போதும். வேறு ஆனியன் கூட உங்களோட ஆப்ஷன் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஆனியன் கூட இல்லாமல் செய்யலாம். சிம்மில் வச்சு தண்ணி கொஞ்சம் தெளித்து மூடி வச்சு வேக வச்சாலே அதிலிருந்து வர்ற ஸ்டீம்லேயே இது நல்லா வெந்துடும் ப்ரக்கோலி. நீங்கள் தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு சிலர் வடிச்சிடுவாங்க வேக வச்சு. அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுல அந்த ப்ரக்கோலி சாப்பிட்றதுல எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. இதில் நிறையா மருந்தெல்லாம் அடித்து பயிர் விற்கிறதுனால நாங்கள் அந்த உப்பு வினிகர் போட்டு நல்லா கழுவிடணும். இங்கே குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இது அடிக்கடி நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் இதில் நிறையா ஃபாலிக் ஆசிட் இருக்குது. அதனால் இது நீங்கள் சாப்பிட குழந்தை பேர் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும். அது இல்லாமல் இதில் ஃபைபர் நிறையா இருக்குங்க. அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல கை கண்ட உணவுங்க. விட்டமின் கே, விட்டமின் சி, கேன்சர் வராமல் பார்த்துக்கும் இது அடிக்கடி சேர்த்த. பாருங்கள், கேன்சர் வந்தவங்களும் சாப்பிட்டா இது ரொம்ப நாளைக்கு நல்லா வச்சுருக்கும் உடம்பை. பாருங்கள், கை மேலே தண்ணி தெளிக்கிறேன், அவ்வளோதான். சும்மா ஒரே ஒரு கை தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விட்ருக்கேன். பாருங்கள்,
அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடுறேன். ஸ்டவ்வை வந்து நாங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா வெந்துடும். தண்ணி அப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஊற்றுனதே போதும். இந்த ஸ்டீம்லேயே இது வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூனில் இந்த தண்டு பகுதியை மட்டும் நீங்கள் லேசாக நசுங்கினீங்கன்னா கட் ஆகிடும். பாருங்கள், 2ஆக கட் ஆகுது. இன்னொன்று காமிக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றாமையே சும்மா லேசாக தண்ணி தெளித்தேன், அவ்வளோதாங்க. அந்த தண்ணி தெளித்ததுலேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வெந்துடுச்சு. இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் செய்யணும் ப்ரக்கோலி செய்கிறது. இது மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஆஃப் குக் தான் செய்யணும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பாயில் பண்ணி தண்ணியை வடிக்கிறது சுடுத்தேன் பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு, தண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இந்தியன் ஸ்டைல் குக்கிங் இருங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன். ஆனியன் கொத்தமல்லி தலையெல்லாம் ஆப்ஷன் தான். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா நியூட்ரிஷனும் எங்களுக்கு கிடைக்கும். சமைச்சி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.